நீங்க சொன்னீங்க படுக்கிறதால இல்லன்னு. நான் நெறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டுருக்கேன். கழுத்து வலி வந்துருச்சு மாப்ள 2 தலகாணி வச்சுட்டேன். தலகாணி கம்மியா வச்சுட்டேன். கழுத்து வலி இந்த மாரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். கரெக்ட். ஆ. தலகாணி கம்மியா வச்சா அது ஒரு பிரச்சனை காலுக்கு இருக்கு. தலகாணி சில பேர் வைப்பாங்க. காலுக்கு தலகாணி வைப்பாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது. அது 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 வந்து நம்ம இப்போ உடம்பு எப்படின்னா, ஒரு வேவ் பேட்டர்ன்ல இருக்கு நம்ம உடம்பு. ம், ம். நீங்க ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கும்போதே பார்த்தோம்னா, தலை ஒரு வேவ் வரும். அப்படியே அதுக்கப்புறம் ஓடும். கழுத்து ஒரு ஒரு சுருக்கம், திரும்ப ஒரு மேடு, ஒரு சுருக்கம், மேடு. இடுப்பு, அந்த மாரி தான் நம்ம உடம்பே கால். டிசைன். ஒரு வளைவுகளா தான் இருக்கு. வளைவா தான் இருக்கும். ஸோ இந்த வளைவு வந்து இப்போ நம்ம தலை வந்து அதிகமா வச்சோம்னா, அந்த வளைவு வந்து டிஸ்டர்ப் ஆயி, இங்க அதிகமாச்சுன்னா, இதோட எண்டு போய் கால எஃபெக்ட் பண்ணும். ஓகே. அதே கால் அதிகம் பண்ணோம்னா, அந்த வேவ் போய் டிஸ்டர்ப் பண்ணி தலைய டிஸ்டர்ப் பண்ணும். ம், ஸோ இந்த மாரி தான் எஃபெக்ட் ஆகும் படுக்கும்போது. ம், ம். படுக்கும்போது தலகாணி கண்டிப்பா வைக்கணும். எப்படி தலைக்கு. கண்டிப்பா தலகாணி வைக்கணும். சைடுல படுக்கிறவங்களுக்கு. ஓகே, ஓகே. இப்ப நெறைய பேருக்கு தெரியாது. படுக்கிறதுனா எந்த ஸ்டைல்ல படுக்கிறாங்களோ முக்கியம். ஓ! அதுவும் இருக்கா? கண்டிப்பா. இதுதான் நெறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஆ. இப்போ நேரா படுக்கும்போது நீங்க தலகாணி இல்லாம படுக்கலாம். ஓகே, ஓகே. ஃப்ளோர்ல கூட படுக்கலாம். ஓகே. ஃப்ளோர்ல படுக்கிறதுனா வெறும் தரையில. தரையில நேரா மாத்திரம் தான் படுக்கணும். ஓகே. திரும்பி லெஃப்ட்லயும் திரும்பி அந்த மாதிரிலாம் படுக்கவே கூடாது. ஃப்ளோர்ல படுக்கிறதா இருந்தா நிறைய பேர் பாய் போட்டு நான் கீழே தான் படுப்பேன், பேக் பெயின் இருக்கு, நான் கீழே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பாங்க. ஆமா. இப்படி படுத்தா பரவாயில்ல. திரும்பி படுத்துறான்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். ஐயையோ! ஏன்னா அந்த வேவ் பேட்டர்ன் மாறிடும்.